அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்குச் சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தபோது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். அப்பொழுது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டி வந்து நடுவில் நிறுத்தினார்கள். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வழி கிடைக்குமா என்று சோதிப்பதற்கே அவர்கள் இப்படி கேட்டார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இவள் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். இதை கேட்டவர்கள் பெரியவர்கள் தொடங்கி ஒருவர்பின் ஒருவராக வெளியேறினார்கள். இறுதியில் இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அந்த பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, பெண்ணே, அவர்கள் எங்கே? எவருமே உனக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் உனக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கவில்லை. நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே என்றார்.